கோடபாயாவுக்கு குளிபறித்த அவரின் சகாக்கள், திடுக்கிடும் தகவல்கள் அம்பலம். சுரேஷ் சாலே 90 நாட்கள் தடுப்பு காவலில் எடுக்கப்பட்ட அதிரடி நடவடிக்கை, பலத்த எதிர்பார்ப்பில் பலர். சுரேஷ் சாலே கைது, அரசுக்கு முன்னாள் அமைச்சர் எச்சரிக்கை. அரசின் நிலக்கரி ஊழல் விவகாரம், சந்திரிகாவை சந்தித்த பாட்டாளி சம்பிக்க ரணவக்க. அரச மதமும் தனியார் காணியும், யாழ் பல்கலையில் தையிட்டியை முன்னிறுத்திய ஒரு கலந்துரையாடல். ஏப்ரலில் இலங்கை சந்திக்க போகும் பொருளாதார சரிவு, முதலீட்டாளர்களை அச்சப்படுத்தும் செய்திக்கு அனுர பதிலடி. மன்னார் மாவட்ட கடற்தொழிலாளர்களின் பிரச்சினை குறித்து விசேட கலந்துரையாடல். கச்சதீவு புனித அந்தோனியர் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம், இன்று இறுதி நாள் விசேட பூசைகள். கோடபாய ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் அவரின் நம்பிக்கைக்குரியவர்கள் அமெரிக்க புலனாய்வு பிரிவினருக்கு சார்பாக செயற்பட்டதாக அசங்க அபே குணசேகர முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகளுக்கு கோடபாய ராஜபக்ச இதுவரை மறுப்பு தெரிவிக்கவில்லை. அசங்க அபே குணசேகர எழுதிய வின்ஸ் ஆஃப் சேஞ்ச் என்ற நூலுக்காக 3 வருடங்கள் அதிமுக்கிய நபர்களிடம் அவர் பேட்டி எடுத்துள்ளார். அந்த வகையில் கோடபாயாவுடன் அவரின் வீட்டில் 2 மணி நேரம் நடந்த பேட்டியில் இந்த தகவல்களை குறிப்பிட்டதாக அசங்க தெரிவித்துள்ளார். அவர் குறிப்பிட்ட கருத்துக்களில் இருந்து தொகுக்கப்பட்ட விடயங்களாக கோடபாய ராஜபக்சவின் சிந்தனை குழுவாக கருதப்பட்ட ஃபேட் ஃபைண்டர் பவுண்டேஷன் என்ற அரசு சார்பற்ற அமைப்பு மிலிந்த முரகுடவால் தொடங்கப்பட்டது. அதில் அங்கம் வகிக்கின்றவர்களே கோடபாயாவை சுற்றி இருந்ததாக அசங்கபே குணசேகர மறைமுகமாக குறிப்பிட்டுள்ளார். அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகே அந்த அமைப்பின் முக்கிய உறுப்பினராக இருந்தார். அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகே இலங்கை கடற்படையின் 18வது கடற்படை தளபதியாக பணியாற்றியதுடன் பின்னர் வெளிவகார அமைச்சின் செயலாளராகவும் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்சவின் வெளிவகார ஆலோசகராகவும் பணியாற்றினார். மேலும் சிஐஏவால் பாதிக்கப்பட்ட மற்றொரு நபராக கோடபாய ராஜபக்ச குறிப்பிட்டவர் அவரது வெளிவகார ஆலோசகராக இருந்த அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகே ஆவார். தன்னை சிக்கலில் ஆழ்த்த நடவடிக்கை எடுத்தவர் இவர் எனவும் அவர் தெரிவித்தார். இந்த குற்றச்சாட்டுகள் கோடபாய ராஜபக்ச தனது ஆட்சி காலத்திலும் அதனைத் தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியின் காலத்திலும் பாதுகாப்பு செயலாளராக இருந்த ஜெனரல் கமால் குணரத்ன சிஐயின் ஆதரவாக செயல்பட்ட நபராக பெயருடன் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் கோடபாய ராஜபக்ச தெரிந்தே சிஐஏயுடன் தொடர்புடைய நபரை பாதுகாப்பு செயலாளராக வைத்திருந்தார் மற்றும் அவருக்கு தொடர்ந்து பதவியில் வைத்திருக்க நடவடிக்கை எடுத்தார் என்ற குறிப்பு வெளிப்படுகிறது. அசங்க அபே குணசேகர வெளியிட்டுள்ள தகவலின்படி கோடபாய ராஜபக்ச ஜனாதிபதியின் முழு பாதுகாப்பு வலயமும் அமெரிக்க மத்திய புலனாய்வு அமைப்பான சிஐஏ கட்டுப்பாட்டில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதை இவருக்கு நேரடியாக கோடபாய ராஜபக்ச தெரிவித்ததாக அவர் தெரிவித்துள்ளார். உயிர்த்தனாய்வு விவகாரமானது திருடனை பிடிப்பது போன்ற அரசியல் நாடகம் என அரசறிவியல் ஆசான் திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார். உயிர்த்தனாய்வு தாக்குதலை நடத்தி பலியானவர்கள் முஸ்லிம்கள். மேலும் இதில் கொல்லப்பட்ட பெரும்பாலானோர் தமிழர்கள். வரலாற்றில் எப்போதுமே முஸ்லிம்களால் ஆயுத போராட்டம் நடத்த முடியாது. எனவே நடத்தப்பட்ட தாக்குதலில் ஆயுதங்கள், ஆயுத பயிற்சி, ஆயுத பிரயோகம் நடைமுறைப்படுத்தப்பட்ட விடயங்களில் முஸ்லிம்களை விட முற்றிலும் அரசு சார்பான, குறிப்பாக சிங்கள சார்பானவர்களே இருந்துள்ளார்கள். அதில் இராணுவத்தினருக்கு பெரும் பங்களிப்புண்டு. எனவே முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாயவை ஜனாதிபதியாக்க நினைத்தவர்களோ இவ்வாறான இனப்படுகொலை என குறிப்பிட்டுள்ளார். அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலேவை 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 2019 ஆண்டு இலங்கையில் நடாத்தப்பட்ட உயிர்த்தனாய்வு தின பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் ஒரு முக்கிய திருப்பமாக சுரேஷ் சாலே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 25ஆம் தேதி பேலியகுட பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்ட அவரை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணைக்குட்படுத்த பாதுகாப்பு அமைச்சு அனுமதி வழங்கியுள்ளது. பிரித்தானியாவின் சேனல் போ தொலைக்காட்சி வெளியிட்ட சர்ச்சைக்குரிய ஆவணப்படத்தில் ஈஸ்டர் தாக்குதல் சுரேஷ் சாலேவுக்கு இருந்த நேரடி தொடர்பு இருப்பதாக பாரிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இந்த தரவுகளை அடிப்படையாக கொண்டு சமூக மற்றும் சமய நிலத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் வணக்கத்துக்குரிய ரொகாண்டி சில்வாடிகளார் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் முடக்கிவிடப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெற்ற போது சுரேஷ் சாலே மலேசியாவில் உள்ள இலங்கை தூதரகத்தில் பணியாற்றி வந்தார். கோட்டபாய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் அவர் அரசு புலனாய்வு பிரிவின் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டார். பின்னர் 2024 ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து தற்போதைய அரசினால் அவர் பதவியிலிருந்து ஓய்வு பெறச் செய்யப்பட்டார். கடந்த 2024 நவம்பர் மாதம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இந்த விவகாரம் தொடர்பான முன்னேற்றங்கள் அறிவித்திருந்த குற்றப்புலனாய்வு திணைக்களம் சுரேஷ் சாலே தொடர்பான விசாரணைகளை தொடர்வதாக தெரிவித்தது. அதன் தொடர்ச்சியாக விசாரணைகளின் ஒரு கட்டமாக தற்போது இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது.
அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே தொடர்பில் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் எனவும் அவரை கைது செய்துள்ளதன் மூலம் பாதுகாப்பு துறைகள் அனைத்தும் வீழ்ச்சியடையும் அபாயம் இருக்கிறது என முன்னாள் அமைச்சர் SP திசாநாயக்க தெரிவித்தார். ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே மிகவும் நேர்மையான மற்றும் திறமையான ஒரு அதிகாரி ஆவார். அத்தகைய ஒருவரை திடீரென கைது செய்து அதன் மூலம் அரசியல் ரீதியான நட்பெயரை பெற முயற்சிப்பது அநீதியான செயல். இந்த நடவடிக்கை போலீஸ், ராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மனதைரியத்தை பாதியளவில் வீழ்ச்சியடைய செய்யும். சலையை கைது செய்வதன் மூலம் அரசு தப்பித்துக் கொள்ளலாம் என நினைக்கக்கூடாது. அவர் தவறு செய்திருந்தால் அது குறித்து விசாரணை நடத்தி தண்டனை வழங்குவது வேறு விடயம். ஆனால் அவரை முடிந்தவரை விரைவாக விடுதலை செய்ய வேண்டும். இல்லையெனில் புலனாய்வு துறையில் ஏற்படக்கூடிய வீழ்ச்சி அரசுக்கே பாதிப்பாக அமையும். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் பெரும்பாலும் முடிவுக்கு வந்துவிட்டது என்பதே எனது தனிப்பட்ட கருத்து. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பலர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு தண்டனை மற்றும் அபராதங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர். இன்னும் எவராவது எஞ்சியிருப்பின் அவர்களை கண்டுபிடிப்பதில் நமக்கு தடை ஏதுமில்லை. அதேவேளை கர்தினால் ஆண்டகை விடயத்தில் மிகுந்த அதிருப்தியில் இருப்பதால் அரசு அர்ப்பணிப்புடன் செயற்படுவது நல்லது. ஆனால் சுரேஷ் சாலே விவகாரத்தில் அரசு மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஏனெனில் இது மீண்டும் அரசை சுற்றியடிக்கும் ஒரு சுனாமியாக அமைந்துவிடும் என குறிப்பிட்டார். நிலக்கரி ஊழல் தகவல்கள் குறித்து அரசியல் தலைவர்களை தெளிவுபடுத்தும் நடவடிக்கையில் முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக ரணவக்க ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் சர்வஜன அதிகார கட்சியின் தலைவர் திலித் ஜெயவீர ஆகியோரிடம் குறித்த தகவல்கள் அடங்கிய அறிக்கையை கையளித்து விளக்கம் அளித்தார். மேலும் முன்னாள் சபாநாயகர் சிரேஷ்ட அரசியல்வாதியான கரு ஜெயசூரியவையும் சந்தித்து விளக்கம் அளித்தார். அந்த வரிசையில் நேற்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கவின் வீட்டுக்கு சென்று நிலக்கரி ஊழல் குறித்து அவருக்கு விளக்கம் அளித்துள்ளார். பிப்ரவரி 17ஆம் தேதி நிலக்கரி ஊழல் குறித்த தகவலுடன் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. தரமற்ற நிலக்கரி இறக்குமதியால் நாட்டில் பாரிய பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. அரசும் அதை ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் விசாரிப்பதற்கு நிபுணர் குழு ஒன்றையும் தெரிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தனியார் காணியை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டுள்ள தையட்டு விகாரையை முன்னிறுத்திய கலந்துரையாடல் அரச மதமும் தனியார் காணியும் என்னும் பொருளில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நேற்று இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடல் ஆசிரியர் சங்கத்தினால் ஒழுங்கமைப்பில் பல்கலைக்கழக நூலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. வடக்கு கிழக்கில் சிங்கள பௌத்த மத சின்னங்களை முன்னிறுத்திய நில ஆக்கிரமிப்புகளில் முதன்மையாக தையட்டு விவகாரத்தில் அரச மதத்தை மையமாக கொண்ட தனியார் காணி உரிமைகள் தொடர்பாக எழுந்துள்ள சமூக, சட்ட, அரசியல் மற்றும் மனித உரிமை பரிமாணங்கள் மற்றும் இனத்துவ அரசு என்பவை தொடர்பில் இந்த கலந்துரையாடலில் விவாதிக்கப்பட்டது. யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் திருவரங்கன், மூத்த சட்டத்தரணி குருபரன், வலிவடக்கு பிரதேசபையின் தவிசாளர் சுகிதன் மற்றும் தையட்டு விகாரையினால் நிலத்தினை இழந்த சுகுமாரி ஆகியோர் குறித்த கலந்துரையாடலில் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க தலைவர் விக்னேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த குறித்த கலந்துரையாடலில் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன், கஜேந்திரகுமார், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன், வடக்கு கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் வரதராஜ பெருமாள், வலிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், கல்வியாளர்கள், ஊழியர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ஏப்ரலில் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் என முதலீட்டாளர்களை அச்சப்பட வைக்க அரசியல்வாதிகள் முயல்கின்றனர் என ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்தோடு கடந்த வருடத்தில் இவ்வாறு பல்வேறு மாதங்களை குறிப்பிட்டனர். ஆனால் பொருளாதாரம் ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் கொரகவெவ வடமத்திய மாகாண சபை கேட்போர் கூடத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற கிமிகம பூரண அளிப்பு பத்திரம் வழங்கும் தேசிய திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது பொருளாதார பயணம் சுமூகமாக அமைந்துள்ளது. முதலீட்டாளர்களுக்கு முதலீடு செய்வது தொடர்பில் நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. பொருளாதாரம் தொடர்பில் அவநம்பிக்கை இருக்கும் நாட்டில் எந்த முதலீட்டாளர்களும் முதலிட முன்வருவதில்லை. சாதாரண மக்களுக்கு பொருளாதார நன்மைகள் சென்றடைய வேண்டும். இந்த வேளை 31,000 வீடுகளை நிர்மாணிக்க இருக்கின்றோம். வீடற்றவர்களுக்கு வீடு வழங்கப்படும். நித்பா சூறாவளி காரணமாக மேலும் 20,000 வீடுகளை நிர்மாணிக்க வேண்டியுள்ளது. 6,000 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளது. சுமார் 15,000 வீடுகள் மீள்குடியேற உகந்தவை அல்ல என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மொத்தமாக 51,000 வீடுகளை கட்ட வேண்டியுள்ளது. பாதைகளை அமைப்பதற்காக மாகாண சபைகளுக்கு 15,000 மில்லியனுக்கும் அதிகமான தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது. கிராமிய வீதிகள், அதன் ஊடாக நிர்மாணிக்கப்படும் கிராமிய வீதிகளை நிர்மாணிக்க வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு 25,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார்.
மன்னாரில் கடத்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் கடத்தொழில் சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கு இடையிலான விசேட கலந்துரையாடல் நடைபெற்றது. குறித்த கலந்துரையாடல் நேற்று மதியம் மன்னார் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. இதன்போது உளவு இயந்திரங்கள் பயன்படுத்தி கரவலை தொழில் மேற்கொள்வதற்கு விதிக்கப்பட்ட தற்காலிக தடையால் கடத்தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக ஜனாதிபதி மட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் மற்றும் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஆய்வுகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மன்னார் கடல் பகுதி ஏனைய இடங்களை விட மாறுபட்டது என்றும் அங்கு கடலடி தாவரங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தொழிலை தொடர அனுமதிக்க வேண்டும் என கடற்தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். அத்தோடு பட்டி வலை மற்றும் சுருக்கு வலை தொடர்பான பிரச்சினைகளும் ஆராயப்பட்டது. நாரா நிறுவனத்தின் மூலம் ஆய்வுகளை மேற்கொண்டு 2 மாதங்களுக்குள் தகுந்த தீர்வை வழங்குவதாக அதிகாரிகள் உறுதியளித்தனர். பணிப்பாளர் அவர்கள் எங்களுடைய மீனவ சங்கங்களை சந்தித்து தீர்வுகள் வழங்குவதாக இந்த கூட்டம் நடைபெற்றது. எங்களுடைய கடற்பரப்பை பொறுத்த மட்டிலே மிக குறுகிய கடற்பரப்பு, அதில் இந்திய எல்லை பக்கத்தில் இருக்கின்றபடியால் எங்களுடைய மீனவர்கள் மிகவும் சிரமப்படுகின்ற ஒரு சூழலால் காணப்படுகிறது. எங்களுடைய மீனவர்கள் யாரும் வசதியானவர்கள் அல்ல. இந்த புயலால் மீனவ சமூகத்தினுடைய உடைமைகள் பறிபோய் அவர்களுக்கான நிவாரணம் வழங்கப்படவில்லை. இப்பயும் கடனாளிகள் போலதான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த சட்ட திட்டங்கள் என்பது மன்னாரை பொறுத்த மட்டிலே உடனடியாக நடத்தப்படாத ஒரு சட்ட திட்டங்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய மீனவர்களுக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டு தான் அந்த முடிவுகளை எட்ட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அந்த வகையில் இன்றைய கூட்டத்திலே இந்த விவரங்கள் கதைக்கப்பட்டாலும் கூட பெரிய நம்பிக்கையோடு எங்களுடைய மீனவர்கள் தீர்வு கிடைக்கும் என்ற ஒரு நிலையிலே வந்தார்கள். ஆனால் என்னை பொறுத்த மட்டிலே ஒரு ஏமாற்றமாகத்தான் இருக்கிறது. ஒரு பணிப்பாளர் சில தீர்மானங்களை சொல்ல வேண்டும். ஜனாதிபதியினுடைய முடிவு என்று சொல்லி தட்டி போவதற்கான முடிவை எட்டக்கூடாது. அப்படியான ஒரு நிலை அவருடைய அதிகாரம் குறுகிய நிலையில் இருக்குமாக இருந்தால் இந்த கூட்டம் உண்மையிலே நடந்திருக்க தேவையில்லை. இதன் எதிர்ப்பை நான் சபையிலே சொல்லியிருக்கிறேன். என்னை பொறுத்த மட்டிலே இந்த கூட்டம் ஒரு ஏமாற்றம் தருகின்ற எங்களுடைய மீனவ சமூகத்தினுடைய எதிர்பார்ப்பை ஒரு ஒரு நம்பிக்கையோடு வந்த அந்த நம்பிக்கையை சிதைப்பது போன்றுதான் இருக்கிறது. ஆகவே இந்த கூட்டம் என்னை பொறுத்த மட்டிலே நாங்களும் எதிர்பார்த்து வந்தோம் ஏதோ ஒரு முடிவு கிடைக்கும் என்று. ஆனால் அந்த முடிவு கால தாமதத்துக்காக தட்டி கழிப்பதற்காக ஜனாதிபதி தன்னுடைய குழு என்று சொல்லி இந்த விடயங்களை பின்போடப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த கூட்டம் என்பது என்னை பொறுத்த மட்டிலே ஒரு கருத்துக்களை கேட்பதற்கான கூட்டமே ஒழிய தீர்வை தருகின்ற கூட்டமாக இது அமையவில்லை என்பது என்னுடைய. வவுனியா மாவட்டத்தின் செட்டிக்குளம் பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட முதற்குத்தி வீரமாணிக்கங்குளம் கிராமத்தில் பாரம்பரியமாக வாழ்ந்த பல குடும்பங்கள் உள்நாட்டு யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்துள்ள நிலையில் வேறு இடங்களில் வசித்து வருகின்றனர். தற்போது அவர்கள் தாங்கள் சொந்த நிலத்தில் மீள்குடியேற்ற வரும்போது அதற்கு வனவள திணைக்களம் தடையாக இருக்கிறது என பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் பத்மநாதன் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். முன்தினம் வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசும்போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த பிரச்சினைக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதன்போது கருத்து தெரிவித்த செட்டிக்குளம் பிரதேச செயலாளர் ஏற்கனவே 293 குடும்பங்கள் மீள்குடியேறுவதற்காக விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர்களில் பெரும்பாலானவர்கள் காணிக்கான அனுமதி பத்திரங்கள் வைத்திருப்பதாகவும் ஏற்கனவே 672 ஏக்கர் நிலங்களை விடுவிக்க வனவள திணைக்களம் ஒப்புதல் வழங்கியதாகவும் எனினும் 2024 ஆண்டு இந்த காணிகள் வனவள திணைக்களத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இது தொடர்பில் வனவள திணைக்களம் பிரதேச செயலகம் என்பன விரைவில் கலந்தாலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என முடிவு செய்யப்பட்டது. கச்சதீவு புனித அந்தோனியர் ஆலய திருவிழா 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி இலங்கை இந்திய பக்தர்களின் பங்கேற்புடன் இன்று வெகு விமர்சையாக
இறுதி நாள் விசேட பூசைகள் இடம்பெறுகின்றது. கச்சதீவு புனித அந்தோணியர் ஆலய வருடாந்த திருவிழா திருப்பலி சனிக்கிழமை காலை சிறப்பு கூட்டு திருப்பலியாக ஆரம்பமாகியுள்ளது. யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் மற்றும் இந்திய சிவகங்கை மறைமாவட்ட குறுமுதல்வர் ஆகியோரின் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட இரு நாடுகளின் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் பங்கேற்பில் இந்த கூட்டு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. வேளாந்த புனித திருவிழாவில் நிகழ்வுகள் வெள்ளிக்கிழமை மாலை 4:30 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது. இதனைத் தொடர்ந்து திருச்சப மாலை தியானம் மற்றும் இலங்கை இந்திய பக்தர்கள் இணைந்து நடாத்தும் திறந்தவெளி சிலுவை பாதை ஆகிய நிகழ்வுகள் ஆலய வளாகத்துக்குள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து இன்று சனிக்கிழமை காலை 7:30 மணிக்கு கச்சதீவு புனித அந்தோணியர் ஆலய வருடாந்த திருவிழா திருப்பலி சிறப்பு கூட்டு திருப்பலியாக நிறைவேற்றப்பட உள்ளது. யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் மற்றும் இந்திய சிவகங்கை மறைமாவட்ட குறுமுதல்வர் ஆகியோரின் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட இரு நாடுகளின் அருட்தந்தையர்கள் சகோதரிகள் பங்கேற்பில் இது இடம்பெறுகிறது.